ஒவ்வொரு விரலும் ஒரு தூரிகையாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொட்டி கிடைக்கக்கூடிய திறமையை வளர்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறது பார்த்தீங்களா. அவ்வளோ அந்த பெத்தவங்க பயிரிட நுழைஞ்சிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்கும். இது கூட நோட்டல் ஸ்பீச்லெஸ் ஆக்சுவலாக அந்த நுழைவு ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கிற டைம் நம்ம பசங்க இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் போய் கற்றுக்கலான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கின்றது. உள்ளபடியே ரூபன் ஆட்சியம் இன்னும் சொல்லப்போனால் சமுதாயத்துக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்குன்னு தான் நான் சொல்கிறேன். வரைகிறாங்க அப்படின்னா அதோட ஃபோக்கஸ் இது கண்டிப்பாக டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு அகாடமிக் ஸ்டடீஸ் போகும். கண்டிப்பாக டெபிசிட் கிட்ட அடுத்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஓவிய கண்காட்சிக்கு எந்த தெரிஞ்சது அவரை கூட நேராக கூட்டிகிட்டு வந்துருக்கலாமா தான் எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லி முடிஞ்சு அவரையும் நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். இது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கின்றது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ரூபனுக்கு இதை செய்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை ரூபன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். உங்களுடைய பலத்த கரவசத்துக்கு இடையே மற்றும் நினைவு பரிசாக அவர் வரைந்த அழகான ஒரு ஓவியம் அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. நன்றி சார். மிக மகிழ்ச்சியான பிரம்மாண்டமான ஒரு மாலை வழக்கத்தை தெரிவித்து திருக்குறள் பற்றுக பற்றாற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு தமிழர் கலைஞர் அவருடைய விளக்க உரை என்பது எதிலும் பற்றில்லாதவர்களாக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டும் பற்று கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோடும் கொள்ளும் பற்றுதான் துணை நிற்கும் என்கிற விதத்தில் அவருடைய விளக்க உரை அமைந்திருக்கின்றது. கலைக்கூடமாக இருக்கின்ற இந்த இடத்தில் கலைஞர் குரலில் என்னை வரவேற்றிருக்கின்ற அன்பு சகோதரருக்கு முதலினுடைய நன்றிகள். குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் அவர்கள் கையோட பிறந்தாரா தூரிகையோட பிறந்தாரான்னு தெரியல. அவர் ஒவ்வொரு விரலும் ஒரு தூரிகையாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது அவர் மட்டுமல்ல, பெருமையோடு அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்டு ஆனவங்க என்று அவர் அவ்வளோ பெருமையோடு அவர் சொல்லும் பொழுது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்கும்பொழுதுமே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொட்டி கிடைக்கக்கூடிய திறமையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா. அவ்வளோ அந்த பெற்றவங்க மதியுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றாங்க. படிப்பு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. படிப்பை காட்டும் நம்முடைய திறமையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். உள்ள நுழைஞ்சிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்கு. அதுவும் நீங்கள் உங்களுடைய அந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நான் பார்க்கும் பொழுது குறிப்பாக ரொம்ப சாதாரணமாக அனிமல்ஸ்ன்னு சொல்லிடலாம், பேர்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம். பட் அந்த ஃபர் கைண்ட் ஆஃப் திங் நான் ஒத்து பார்க்குறேன். நான் என்னையே ஒரு ஓவியராக நினச்சிட்டேன், இதை நான் செஞ்சதுன்னா எனக்கு இந்த அளவுக்கு பொறுமை இருந்திருக்குமா அப்படின்னு நானே என்னை சோதிச்சு பார்க்குறேன். பட் அது இட்ஸ் ரியலி கிரேட் ஆக்சுவலாக. அது நான் தான் எழுதும்போது கூட நோட்டல் மை ஸ்பீச்லெஸ் ஆக்சுவலாக. உள்ள நுழைந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது எப்படி நீங்கள் இருக்கிற டைம் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க. ஸ்கூல் டேஸில் நான் வீட்டில் உட்காந்து வீட்டில் அப்போல்லாம் இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் வரும். இந்த கல்யாண பத்திரிக்கையில் வந்து அந்த ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறது, அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறது இன்னும் என் நினைவில் இருக்குது. அதை உட்காந்து அப்படியே பார்த்து வரைகிறது என்னுடைய வேலையாக நான் வச்சுருப்பேன். நான் அப்போ அதை வரையும் பொழுது எனக்கு அதை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுது. பட் உங்களை மாதிரி இந்த மாதக்கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். நான் எந்திரிச்சு உட்காந்துன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதை முடிச்சுட்டு தான் நான் அந்த வேலையை நான் பண்ணுவேன். ஸ்கூல் டேஸ் அப்போ நமக்கு பெருசாக பொழுதுபோக்கு கிடையாது. நமக்கு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்போ நமக்கு கிடையாது. மேக்ஸிமம் டிவியில் 2 சேனல் இருந்தால் பெரிய விஷயம். அந்த மேக்ஸிமம் வெளில போய் விளையாடுவோம். ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுவோம். அவ்வளோதான். பண்டிகை நாளில் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற ஒரு பொழுது எப்பயாச்சும் சினிமா பிரிச்சா தியேட்டருக்கு போவோம். அவ்வளோதான் நம்மளுடைய. ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு சேலஞ்சஸ் சாதாரண விஷயம் இல்லை.
இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வந்து மார்க் வாங்கி அடுத்த கிளாஸ் போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோன்லேருந்து டிவி சேனல்ஸ்லேருந்து நிறைய விளையாட்டுகள் என்னன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஒருமுகப்படுத்த வேண்டும். இது மாதிரி கலையில் அந்த பிள்ளையை நம்ம ஈடுபடுத்தணும். அது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். என்னோட 2 பையன் இருக்காங்க. 2 பையன் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் ஃபுல்லாக இறக்கியிருக்கேன். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார், ஒருத்தர் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் இருப்பார். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நம்ம பசங்க இந்த மாதிரியான ஆர்ட்ஸுக்கு போய் கற்றுக்கடான்னு சொல்லுங்கிற அளவுக்கு நீ ஒவ்வொன்றையும் பார்க்குறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கின்றது. உள்ளபடியே ரூபன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இதை தொடர்ந்து இந்த மாதிரி பல பேர் அதர் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக வரைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைங்களை அந்த யூத் யாராக இருந்தாலும் சரி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க. வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சமுதாயத்துக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற விதத்தில் பிள்ளைங்க வந்து ஒரு தவறான பாதைக்கு போயிடுறாங்க. அப்படின்னா தவறான பாதைக்கு போகாமல் சும்மா வரைகிறாங்களேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நான் என்னெல்லாம் சின்ன பிள்ளைல திட்டியிருக்கேன், என்ன சும்மா ஒரே இடத்துல வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. வரைகிறாங்க அப்படின்னா அதோட ஃபோக்கஸ் இது கண்டிப்பாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தேர் அகாடமிக் ஸ்டடீஸ் போகும் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபோக்கஸோட ஒரு கான்சன்ட்ரேட்டோட பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுடைய புத்தி கூர்மையாக இல்லை அப்படின்னு அப்படிலாம் பண்ணிட முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதனால் நீங்களும் வருகை நீங்களும் நம்முடைய பிள்ளைங்களை இன்னும் ஊக்கப்படுத்துங்க. நல்ல வேலைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை நான் மிஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஓடிட்டே இருக்குது. அசம்பிளிலேருந்து நடுப்புற போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன். இப்போ அடுத்து நம்ம டெப்டி சிஎம்மோட நான் வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் வந்து ஒரு விருது வாங்கிட்டு வரோம். அப்போ டெப்டி சிஎம் கேட்டார் அடுத்தது எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு கேட்போம். நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஓவிய கண்காட்சிக்கு எந்த இடத்துல என்னன்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட அவரும் கேட்டார். தெரிஞ்சிருந்தா அவரை கூட நேராக கூட்டிகிட்டு வந்துருந்துருக்காம தான் எனக்கு தோணுது. எனக்கு ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக எப்படி நான் ஈவனிங் நான் போனதுக்கு அப்புறம் அவர் நான் மீட் பண்ண தான் போகிறேன். நான் அதை கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லி முடிஞ்சு அவரையும் நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். இது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நீங்கள் இதை வடிவமைச்சிருக்கீங்க. ரூபனுக்கும் இதை செய்த ஒவ்வொருத்தருக்கும் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த பணியில் உங்களுடைய முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.